ஹிந்து மமதமலை அடிச்சு பேர் வீடியோ எடுத்து பேர் தெரியும் என்று கதைச்சான். நான் எங்கடா சொன்னான் நல்லூர் கோயிலை இடிக்க வேணும் என்று நான் கேட்டான். அடே நல்லூர் கோயிலை இடிக்கிறதுக்கு ஒருத்தர் 4 பேர் வந்து நின்றா நாங்கள் சும்மா இருப்ப மாடான்னு தான் கேட்டேன். அந்த கேட்டதுண்டு துண்டை வெட்டி போட்டு தான் பார்த்துருக்காங்க. ஆகவே நான் உங்களுக்கு அந்த விளக்கம் பார்க்கணுன்றதுக்காக மிச்சம் முழுக்களையும் தயவு செய்து ஒருக்கா கேளுங்க. இந்த வீடியோவினுடைய இந்த நல்லூர் கதையை ஒருக்கா தயவு செய்து கேளுங்க. உமா அதை வெட்டி வெட்டி போட்டு பிழைச்சி அதையும் நம்பிக்கொண்டு சில மண்டகலாண்டதுக்காக அந்த துண்டுகளையும் பார்த்து போட்டு வந்திருந்தோண்டு எனக்கு கமெண்ட் பண்ணி கொண்டு இருக்கு ஃபேஸ்புக்கில். எல்லாத்தையும் அடிச்சு பிளாக் பண்ணியிருக்கிறேன். என்னடாலும் எங்கண்ட இதில் மண்டகலாண்டதுகள் கூட அதால அந்த துண்டுகளை பார்த்துட்டு அந்த துண்டுகளை வச்சுக்கொண்டு கோயில் அடிக்க சொன்னார். அடி நல்லூரில் போய் நான் கொம்பு தூக்கினான். கிட்டத்தட்ட ஓலவல் படிக்க நான் போய் கொம்பு தூக்கினான். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் சிவதீட்சை கேட்டால் நான் ஆண்டு 6 7. ஸோ முக்குத்தனமா பேத்தனமாக்காம நான் கதைச்ச விஷயத்த இதில் இருக்க பாருங்க. இப்போ நீங்கள் அதில் போய் உடைச்சாமல் கொள்ளாமல் உடைச்சா கொண்டாலாம் நாட்டில் பெரிய பிரச்சனை வேறு. நீங்கள் சும்மா போய் ஒரு கேட்டை உடைச்சி போட்டு வந்தால் அவங்க கொளுத்துவாங்க தெற்கில். ஆகவே அதை பாதுகாக்கிற அளவில் தான் என்ன பொறுத்த வரைக்கும் தெரியும். நல்லூரும் இந்த சட்ட விகாரம் உண்டு. இது இந்து அது அங்கே நல்லூர் இந்து கோயில். அது சட்ட ரீதியாக 1800ஆம் ஆண்டு நல்லூர் அந்த இடத்துல இருக்குல்ல, உங்களுக்கு தெரியும் தானே. நல்லூர் இருந்தது இப்போ சங்கிலியன் எங்களோட கிட்டு பூங்காக்கு அங்காள இருக்கிற இடத்துல சர்ச் இருக்குதானே. சர்ச்சில் இருந்தால் நல்லூரில் இருந்தது. உங்களுக்கு அப்படி நீங்கள் பெரிய சட்டம் கதைக்கிறேன்டா போய் முதல்ல இந்த சர்ச்சை விடைங்க. ஏனென்றா சர்ச் இருந்த இடத்துல நல்லூர் இருந்தது. கோட்டை கட்டினர் இல்லை இந்த கல்லுகளை மனித சங்கிலியா நல்லூர்ல இருந்து கோட்டை வரைக்கும் ஒவ்வொருத்தரை வச்சு கல்லை பாஸ் பண்ணி தான் அந்த கோட்டை கட்டினது. நாங்கள் எங்கே உடைக்க ஆரம்பிக்க மாட்டோம், முதல்ல அந்த கோட்டையை உடைக்கணும். 2வது போய் அந்த கிறிஸ்தவ தேவாலயத்தை உடைக்கணும். அந்த கிறிஸ்தவ தேவாலயம் கட்டின இடம் தான் ஒரிஜினல் நல்லூர் கோயில் இருந்த இடம். அதை உடைக்கணும். உடைச்சு போட்டு தான் இங்கே இதை பற்றி கதைக்கணும். இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். நல்லூர்ந்த கருவறைக்குள்ளுக்குள்ள ஒரு முஸ்லீம் சமாதி ஒன்று இருக்கிறார் சார் என்று சொல்றாங்க. நான் அதை மூடி கட்டியும் இருக்கிறேன். ஸோ அதையும் உடைக்க எல்லாம் வேணும். ஆகவே முக்குத்தனமாக கேட்கக்கூடாது. நல்லூரும் இதுவும் உண்டாண்டு இது ஒரு சட்ட ரீதி இல்லாத விகாரம் என்று நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். அது சட்ட ரீதி என்று நாங்கள் நச்சு கொண்டிருக்கிறோம். அதுக்கு ஒரு பரிபாலன சபை இருக்கு, எல்லாமே இருக்கு. நல்லூரை உடைக்க போறோம். ஒருத்தன் வந்து அந்த முஸ்லீம்ல ஒரு 50 பேர் வந்து ஆர்ப்பாட்டம் பேசாம இருப்பீங்களா நீங்கள்? அண்ணா மற்ற இன்னொரு கேள்வி உண்டு. இப்போ இதில் தமிழ் பௌத்தர்கள் வழிபட்ட இடம் என்று சொல்லி ஒரு இடம் இருக்குது. இங்கே அந்த அவர்கள் ஒரு சிறிய புத்தரை வச்சு வழிபட்டிருக்கிறேன். இங்கேயும் தான் கந்தரோடையிலும் தான். இதுக்கு பக்கத்தில் மாத்தாத கந்தரோட பௌத்த இடமே இல்லை. அது தமிழற்ற ஆதிகால தாலி இருக்கிற இடம். தாலி என்ன தெரியுமா? செத்தாகல உள்ளுக்குள்ள வச்சு மேல இதுதான் கட்ட. அதுக்கு மேலே இவங்க ஒரு கூரோண்ட வச்சுட்டு பௌத்த விக்கண்ட போறாங்கடா இந்த வீடியோவோட. சரிதானே? அதை கொண்டு இதுக்குள்ள சேர்க்காத ஆராய்ச்சி செய்ய